கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை இந்த நாள்ல சந்திச்சது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். உங்க பேரு, உங்களுடைய அறிமுகத்தை பத்தி சொன்னா நல்லா இருக்கும். முதல்ல பிரைஸ் சொல்லலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்க பேரும் உங்க குடும்ப பின்னணியும் நீங்க நல்லா அழகா சொல்லுங்க. என்னுடைய பேரு கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக உள்ள பேரு செந்தில்குமார். கிறிஸ்துவுக்கு வந்த பிறகு எனக்கு கொடுத்த பேரு ஷாம் டேவிட் ராஜ் ஞானஸ்தான பேரு. எனக்கு ஒரு மகள் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. உங்க அப்பா அம்மா எனக்கு கீழே 3 தம்பி ஒரு தங்கச்சி. எந்த ஊர் நீங்க பிறந்த ஊர்? பிறந்த ஒரு இது தஞ்சாவூர் தான். இதே தஞ்சாவூர்? ஆமா. தஞ்சாவூர்ல எந்த ஏரியா? விஜய மண்டபத்தரு. அப்ப நீங்க பூர்வீகமாவே இந்த ஊர்லயே மண்ணின் மைந்தர்கள்? ஆமா. இங்கே பிறந்து இங்கே வளர்ந்துருக்கீங்க. ஆமா. ரொம்ப சந்தோஷம். ரைட்டு. இப்படி இருக்கிற நீங்க எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிந்து கொண்டீர்கள்? ஏசப்பாவோட படங்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு தாகம் இருந்துச்சு. நிறைய மற்ற எல்லா தெய்வங்களும் தொழுது கொண்டு இப்படி காலங்கள் ஓடிட்டு இருக்கும் பொழுது ஒரு தாத்தா இறந்தாங்க. 82 நினைக்கிறேன். அந்த ஸ்டேஜ்ல இறந்திருக்கும் பொழுது வீட்டு சொத்து பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு. அந்த சொத்து பிரச்சனை வரும் பொழுது வீடு வேற வீடு மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலை. தங்கி இந்த வீட்டுல இருந்து வேற ஒரு வீடு மாறும். அப்ப மாறும் பொழுது அங்க போன இடம் அப்படின்னா பக்கத்து வீட்டுல ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்துவோட வீடு. எவ்வளவு வீடுகள் இருக்குது. புதுசா வாங்கின வீடு பக்கத்துல சிஎஸ்ஐக்காரங்க வீடு. ஆனா நமக்கு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ குறிச்சு அவ்வளவுதான் ஒரு டீப்பா தெரியாது. ஆனா அவங்க வீட்டை குறிச்சு நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியும் ஒரு ஆச்சரியமும் இருக்கும். என்ன கேள்வி? என்ன ஆச்சரியம்? அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல 10 பிள்ளைங்க, 200 பால் வாங்கி 10 பேர் சாப்பிடுவாங்க. சரி, 200 பால் வாங்கி 10 பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ஒரு ஆச்சரியம். 2வது ஆச்சரியம், அவங்க கரண்ட் பில்லு கட்டுவாங்க. மாசத்துல 10 ரூபாய்க்கு மேல கட்ட மாட்டாங்க. 10 ரூபாய்க்கு மேல கட்ட மாட்டாங்க. நிறைய எரிப்பாங்க. ஆனா 10 ரூபாய்க்கு மேல கட்ட மாட்டாங்க. அதே மாதிரி வெளியில சண்டை வம்பு பிரச்சனைன்னு பண்ணா யாருமே எந்த டென்ஷனும் ஆக மாட்டாங்க. ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. கிளைமேட் அதாவது மற்றவங்க எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை சண்டைன்னு அப்படின்னா இவங்க கை காலம் ஆட ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு பிரஷர் கூடிக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்க இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களை பார்க்கும்பொழுது பார்த்தா அப்படின்னா அந்த சிம்டமே எதுவுமே இருக்காது. ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. அப்ப இவங்க வாழ்க்கைக்கும் மற்றவங்க வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை பாக்குறீங்க. இந்த 3 காரியத்தை அவங்க குடும்பத்துல பார்த்தேன். இப்ப இப்படி ஓடிட்டு இருக்க ஸ்டாஜ்ல அவங்க விட்டு பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில பிரச்சனை வந்தாலும் சரி, அதுக்கடுத்தாப்புல பெரிய ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த எல்லா வாலிப பசங்க எல்லாமே நம்மளோட சீனியர் அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல போய் சண்டை வம்பனா இவங்க தான் போய் நிற்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்கும்போது ரேஷன் கடையில ஒரு நாள் சரியா இந்த கிருஷ்ணாயில் ஊத்தாதனால பிரச்சனை ஆகி எல்லாத்தையும் தூக்கி கொண்டு ஒரு பிரச்சனையில கேஸ்ல கொண்டு உள்ள வச்சுட்டாங்க. அப்ப வச்சிருக்கும் பொழுது அந்த சுவிசேஷன் சொல்றவருக்கு வந்திருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க, அங்க அறிவிக்கிறவங்க அவங்க அவங்க சுவிசேஷன் அடிக்கும் பொழுது அதுல ஒருத்தர் ரசிக்கப்பட்டிருக்காரு. இல்லையா? இந்த சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட் உள்ள வீட்டுல யாருமே என்ன கிறிஸ்துவுக்குள்ள நடத்தல. அங்க சந்திக்கப்பட்ட அந்த மனுஷன், அவரோட பேரு கணேசன் பேரு. அவரு சந்திக்கப்பட்டு இவங்க வீட்டுக்கு வருவாரு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள இருக்கிறவரு வருவாரு. இவங்க குடும்பத்துக்கு ஆமா, அவங்க வரும் பொழுது அவர் கூடுவாப்ல, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க செந்தில வா, செந்தில் நம்ம போயிட்டு வருவாங்க. எங்கண்ணே அப்படின்னு, வா போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சைக்கிள் எடுத்து கொடுத்து நேரா சர்ச்சைக்கு கூட்டு போவாரு. ஒரு டீயை வாங்கி கொடுப்பாரு. டீ வாங்கி கொடுத்துட்டு மதியம் லஞ்சு கொடுப்பாரு. லஞ்சு கொடுத்துட்டு கையில ஒரு 2 ரூபா பணத்தை கொடுத்து நேரம் கொஞ்சம் சைக்கிள் கூட்டு போய் சைக்கிள் எடுத்து கொடுத்து 2 ரூபா காசு கொடுத்துருவாரு. கொடுத்து நம்மள வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாப்ல. இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவங்க வீட்டுல எவ்வளவோ நபர்கள் வந்தாங்க, எவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆனா அவங்கள யாருமே ஆண்டவர் என் கூட இணைக்கல. பட் இவரு சொல்லும் போது அப்படியே கீழ்ப்படுங்க. இன்னைக்கு எனக்கு அது பயங்கர ஆச்சரியமா இருக்கு அந்த விஷயம். அவங்க கிறிஸ்துக்குள்ள நடத்தக்கூடிய ஒரு மனுஷனை நம்ம வைக்கும் போது அவங்களுக்கு அப்படியே நம்ம கீழ்படுகிறோம். கர்த்தர் அவங்களுடைய திட்டத்தை அவங்க மூலியமா நிறைவேற்றுறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான சத்தியம். உங்களை யார் கிறிஸ்துவுக்குள் நடத்துறாங்களோ அவங்கள்ட்ட அப்படியே கீழ்ப்படியும் போது தேவனுடைய திட்டங்கள் நடத்துவதன் மூலமா அவங்க வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, அறிந்து கொண்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. ரொம்ப பெரிய சந்தோஷங்க. அப்ப எத்தனை வருஷம் ஆகுது? இது 82ல நடந்த சம்பவம். அப்ப இந்த வருஷம் 2023. அப்ப எத்தனை வருஷம் இடையில? இதுக்கு இடையில உள்ள வருஷம். அப்ப வருஷ கணக்கு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 20, 40, 43 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட. அப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ள அப்ப உங்க வயசு என்னங்க? எனக்கு வயசு 54 ஆச்சு. 54 வயசு ஆகுதா?
ரொம்ப சந்தோஷம். ரைட்டு. அப்போ உங்களை புறமத பிரிவுல இருந்து தேவன் என்ன செஞ்சிருக்காருன்னா நமக்காக வேறு பிரித்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அதை நாங்க கேட்கிறப்ப படிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப பெரிய மகிழ்ச்சிங்க. சரிங்க, உங்களுக்கு நீங்க இந்த கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட பிறகு எப்படி கிறிஸ்துக்குள்ள வளர்ந்தீங்க? இந்த ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்யோன்ய ஐக்கியம், அப்பப்படுதல், ஜெபத்தில் தரித்திருத்தல், இந்த மாதிரியான சத்தியங்கள்ல அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டீங்க, இயேசு அப்பான்னு கூப்பிட தொடங்கிட்டீங்க. அந்த வளர்ச்சியை பத்தி எங்களுக்கு சுருக்கமா சொல்லுங்க. சோத்திரம். 2005 தான் கிறிஸ்துக்குள்ள முழு நிறைவாய் வந்தேன்னு சொல்லுவேன். அதுக்கு இடையில 82 ரட்சிக்கப்பட்ட பின்பு அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு நான் போறதே கிடையாது. ரட்சிப்பருடைய அனுபவத்துக்குள்ள மறுபடியும் ரீகால் பண்ணி உள்ள வர்றது கிடையாது. ஆனா என் வாழ்க்கையில ஒரு காரியம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. என்னுடைய 18வது வயசுல வேலைக்காக ஸ்டார்ட் பண்ணி வேலைக்கு வந்தேன். வேலைக்கு வந்து ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ணி ஜாயின் பண்ணும் பொழுது என்ன வேலை செஞ்சேன்னு சொல்லி பார்மசூட்டிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சந்தோஷம். பார்மசூட்டிக்கல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசத்துல இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருப்பேன். இந்த அக்டோபர் மாசம் வரும் பொழுது கம்பெனில ஏதாவது பிரச்சனை ஆகி என்னை கம்பெனி விட்டு வெளியாக்கிடுவாங்க. எங்க வேலை செஞ்சாலும் அக்டோபர் மாசம் ஆனா வேலை அவரை விட்டு போயிடும். அப்புறம் மறுபடியும் எங்க போனீங்க வேலைக்கு? இது இங்கு ஒரு மாசம் 2 ஒரு வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட என்னுடைய 18 வயசுல ஸ்டார்ட் பண்றது 35 வயசு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த 18 வயசு 35 வரைக்கும் அக்டோபர் மாசம் ஆனா வேலை போயிடும். ஒண்ணு கம்பெனில ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி என்ன கழட்டி விட்டுருவானுங்க, இல்ல நான் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு நீ என்ன பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். இப்படியே ஓடிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன கை கிளம்ப ஆண்டவர் பிடிச்ச ஒரு நாள் 2005 எப்பொழுதும் வீட்டுல உக்கிரங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் இப்படி பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது சுத்தம் பண்ணி காரியங்களை எல்லாம் அதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நானு சொல்லும் பொழுது அதை கிளீன் பண்ணாம அப்படியே வச்சுட்டாங்க. அப்போ ஒரு பிரச்சனையில வேலைக்கும் போறதில்ல, வீட்டுல தான் இருந்துட்டு இருக்கீங்க, எல்லா காரியம் நாம தான் பண்றோம், ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கோவத்துல ஒரு பெரிய பிரச்சனையாகி அடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். 2005 அடிச்சுட்டு வெளியில வந்துட்டேன். வந்து ஒரு 3 நாள் வீட்டுல சமையல், சாப்பாடு, போக்குவரத்து எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாப்புல. சாப்பிட மாட்டாங்க, நான் சாப்பிட மாட்டேன். எங்க வேலைக்கு போனீங்க அதை சொல்லுங்க. வேலைக்கு நேராக திருப்பூர் கார்மெண்ட்ஸ் வந்தேன். வெளிநாட்டுல போனீங்களா? எப்படி? அது வந்து 2004 ஒரு டைம் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 2007 போனேன். எந்த நாடு போனீங்க? துபாய் போயிருக்கேன். துபாய் போயிருக்கீங்க நீங்க? துபாயில இருந்திருக்கீங்க? துபாயில வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம். ஓ, பெரிய பணக்காரர் தான். சந்தோஷம். அப்ப துபாயில வந்த பிறகு எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க? அங்க இருக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன ஊழியத்துக்குள்ள நல்லா வளர்க்க ஆரம்பிச்சாரு, ஜெபத்துல வளர்க்க ஆரம்பிச்சாரு. இந்த கல்ஃப் கண்ட்ரிக்கு போறவங்களுக்கு எல்லாம் வேத வாசிக்க, ஜெபம் பண்ண, ஊழியத்துக்கு நல்ல பயிற்சியை கற்றுக் கொடுப்பாரு. அங்க கொடுத்து அங்க இருக்கும் போதே ஊழியங்களை செஞ்சுட்டே இருந்தேன். அங்க இருக்கும் பொழுது சாயந்தர நேரங்கள்ல சின்ன சின்ன வீடுகள்ல தெரிஞ்ச நபர்ல போய் சுவிசேஷம் சொல்றது, அவங்களுக்கு போய் ஆண்டவர் குறிச்சு பேசி அவங்களுக்கு சபையின் மூலியமா ஏதாவது உதவி செய்யறதுக்கு என்ன வழின்னு பார்த்து சுவிசேஷம் ஊழியம். ஆமா, சுவிசேஷம் ஊழியம் அங்க இருக்கும்போது செஞ்சுட்டு இருக்கிறது. இதுல நமக்கு ஒரு பரிச்சயமான நபர்கள் யாரெல்லாம் அந்த கல்ஃப் கண்ட்ரில இருந்து எனக்கு நண்பர்களா ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த நண்பர்கள் இன்ன வரைக்கும் உதவியோட சேர்ந்த நண்பர்களா இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு அப்படிதான் ஐயா இல்ல, என்ன காட்சி கூட அப்படிதான். நான் சவுதியில ஒரு 7 வருஷம் ஊழியம் செஞ்சேன். அன்னைக்கு அங்க எனக்கு உதவி செஞ்சீங்க. இத்தனை வருஷமா ஏறத்தாழ ஒரு 30 வருஷமா எனக்கு உதவியா இருக்காங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா அங்க கிடைக்கிற சத்தியம் மட்டும் இல்ல, அங்க கிடைக்கிற உதவியும் உலக உறவுகளும் கூட நமக்கு ஆசீர்வாதமா இருக்குது. ஆசீர்வாதமா இருக்கு. எப்படி நீங்க இங்க தஞ்சாவூர் திரும்ப வந்தீங்க அதை சொல்லுங்க. 2012 நான் இங்க வந்தேன். 2012 இங்க வந்த பிறகு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சபை, எந்த சபைக்கு நான் ஏஜில தான் இருந்தேன். சரி நம்ம எந்த சபைக்கு போலாம் அப்படிங்கும்போது வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சபை இருந்துச்சு. சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியத்துக்குள்ள போனேன். சந்தோஷம். அங்க வந்து சக்தியெல்லாம் வளர்ந்துட்டீங்க. ஆமா. நீ சொந்தமா ஊழியத்தை எந்த இடத்துல எப்படி ஆரம்பிச்சீங்க? குடவாசல் பகுதி, அதாவது திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா செருகுளத்தூர்னு வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல 2016 அந்த பகுதியை ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தின் மூலியமா இந்த பகுதியை கொடுத்தார். என்ன தரிசனம் கொடுத்தாருங்கய்யா? அந்த பகுதியில 2 ஆறு ஓடிட்டு இருக்குது, அந்த ஆறுக்கு இடையில இந்த ஊருக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த தெளிவா காமிச்சாரு. இந்த இடத்துக்காக கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த பகுதியில 2016 முழுவதும் இந்த பகுதி எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல போவேன். போய் அந்த ஏரியா பூரா சுத்தி பார்த்து கடைசியில கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசத்துக்கு அப்புறம் அந்த இடத்த கண்டுபிடிச்சேன். உடனே போய் அந்த ஊழியத்தை அங்க ஆரம்பிக்க முடியல. பல இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்கள்ல ஊழியம் செஞ்சுட்டு 6வது இடமா
அந்த இடத்துல ஆண்டவர் வருவதற்கு உதவி செஞ்சார். இப்ப நாங்க அவங்க ஊழியத்தை வந்து பார்த்தோம். ஆமா. உண்மையா அந்த கர்த்தர் கிரியை செய்யறது உணர்ந்தோம். ஆமென். நிச்சயமாகவே அந்த ஆத்துமாக்களை தந்திருக்காரு. ஆமென். இப்ப உங்களுக்கு அங்க என்னென்ன தேவை இருக்கு? தேவைகள் பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஒரு வீட்டுலதான் வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப வீட்டுல வச்சுதான் கஷ்டம். அப்ப சொந்த இடம் தேவை. சொந்த இடம் தேவை. மெயினான காரியம் சொந்த இடம். அதனால நிறைய காஸ்பல் டீம் இருக்கிறாங்க, ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு ஒரு இடம் இல்லாதனால நம்ம போய் சொல்ல முடியல. இது ஒரு டிராபேக்கா இருக்குது. கர்த்தர் வருகிற நாட்கள்ல அழைத்தவர் அவரு, நடத்துகிற அவரு. நிச்சயமா இந்த ஊழியத்துல கர்த்தர் செஞ்ச ஒரு பெரிய கிரியை சொல்லுங்க. ஊழியத்துல தேவன் செஞ்ச ஒரு மகத்துவமான கிரியை அப்படிங்கிற ஒரு கிரியை சொல்லுங்க. கிரியை மெயினா இந்த ஐயா ஒருத்தர் வயசானவர் நீங்க வந்திருக்கும் போது ஒரு வயசான ஒருத்தர் மூலையில உட்காந்து பாத்துருப்பீங்க. ஆமா, பார்த்தேன். எங்க பையனுக்கா ஜோம் பண்ணீங்க, நாங்க வீடு கட்டினா உங்களை கூப்பிடுவோம், நீங்க வாங்க அப்படின்னு. உண்மைதான். இந்த பகுதியில பல பகுதியில ஃபுல்லா எல்லா பகுதியிலும் போய் சுவிசேஷம் சொன்னோம். அதுல இந்த ஒரு மனுஷன் மாத்திரம் தான் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனா சுவிசேஷம் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் அவனுடைய குடும்பங்கள்ல பயங்கர பிரச்சனை. மகனோட பிரச்சனை, அதுக்கு அடுத்தாப்புல மகளோட பிரச்சனை. ஆனா அதுல பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஜெபிக்கிறது நிமித்தம் அவங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்றிக்கொண்டே வருவார். அது பெரிய கிரியை அது. பயங்கரமா. ஆனா சொல்லுவாங்க, எல்லாரும் வெளியில இருக்கலாம் பேசுவாங்க, இவ்வளவு பிரச்சனை நடக்குது திவ்யநாதன் வீட்டுல, இவ்வளவு இருக்குது. ஆனா எல்லா பிரச்சனையும் எந்திரிச்சு வெளியே வராரு. கர்த்தரோட கிருபை ஜெபத்துல தாங்கிட்டு அவங்க பெரிய கிரியை அதுதான். அவங்க அந்த கிரியையில அவங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க ஐயா. ஞானஸ்தானம் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் எடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதையெல்லாம் கைகளை தட்டி கட்ட தெரியும். ஒரு 10 பேருக்கு மேல கடவுளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்காங்க. நாங்க நேர்ல பார்த்தோம். அந்த இடத்துல ஒரு உண்மையாவே ஒரு பெரிய அபிஷேகத்தை உணர்ந்தாங்க. சந்தோஷம். இப்ப ஒரு எதிர்கால தரிசனம் அந்த சிறுகளத்தூரா இருக்குது. நீங்க ஊழியத்துல இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய தேவைகளை சொல்லிட்டீங்க. இதுக்கு பிறகு நீங்க கர்த்தரை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய லக்கு என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, அதை குறித்து சொல்லுங்க. நோக்கம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பகுதியில இருக்கிற ஆர்சி ஜனங்கள் மத்தியில இந்த ஊழியத்தை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லி கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும். குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ஆத்மாவாவது சந்திக்கப்படணும். ரொம்ப சந்தோஷம். அப்ப 1000 ஆத்மாக்களை அந்த பகுதியை சந்திக்கணுங்கிற ஒரு பெரிய தாகத்தோட செய்றீங்க. உங்க குடும்பத்தை பத்தி சொன்னீங்க, இந்த பிறப்பு, இந்த வளர்ப்பு, வேலை எல்லாத்தையும் தெளிவா சொன்னீங்க. உங்க சாட்சியை கேட்டு ரொம்ப சந்தோஷம். நீங்க அந்த மண்ணெண்ண கடையில வந்து அவரு அருமையான சகோதர பேர் என்ன சொன்னீங்க? அவர் பேர் கணேசன். கணேசன் மூலமா இயேசு கிறிஸ்துவாரு. அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, கத்தி குத்து கணேசன். அப்ப அதெல்லாம் பழைய கதை அது. சரி, பரவாயில்ல. அந்த மனுஷன் மூலியமா தான் தேவன் நம்மளை நடத்தினார். அவரு ரட்சிக்கப்பட்டிருக்காருல்ல. அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நம்மள அந்த ரட்சிப்புக்கு நேராய் நடத்தினார். உங்க தஞ்சாவூர் பகுதியில நிறைய ஊழியக்காரர்கள், ஊழியங்கள்லாம் இருக்குது. இதன் மூலம் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட நாங்க ரொம்ப உங்களுக்காக தாங்குறோம், ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கேட்கறது எங்களுக்கு நீங்க சொல்ல வர்ற ஒரு வசனம் என்ன, அதை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா சத்தியத்தை ஒரு நேரம் கேட்கிறோம். எங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையோ இல்ல ஒரு ஆலோசனையான வார்த்தையோ ஒரு வார்த்தையை கொடுங்க. யோவான் 8:36 சகோதரி நேற்று ஷேர் பண்ணதான் இன்னைக்கு பிரேயர்ல அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் அதான் உணர்த்தினாரு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப அன்னைக்கு சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. நிறைய நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கோம், வருடங்கள் காலங்கள். நான் சொன்னேன் 18ல இருந்து 35 வயசு வரைக்கும் நம்ம ஓடிட்டு இருந்தோம். கர்த்தர் ஒரு நாள் என்னை சந்திச்சு விடுதலையாக்கினார். ரொம்ப நன்றி. நீங்க சொன்னபடி இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்க உங்க வாழ்க்கையிலும் சத்தியம் உங்களை எல்லாவற்றிலும் விடுதலை ஆக்குறோம். நீங்க ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கப்பா. எங்க எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. சரி, ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்திருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, தேவரீர் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதான நல்ல மனமகிழ்ச்சியுடைய நல்ல சாயங்கால வேலைக்காக நாங்கள் செலுத்துகிறோம். இந்த சபையாரையும் ஊழியக்காரர்களையும் அந்த விசுவாச குடும்பத்தாரையும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் இந்த குடும்பத்தாரை காணும்படியாக கர்த்தர் 2 நாளாய் கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவருடைய வாழ்க்கையில எதெல்லாம் குறைவா இருக்குதோ அவை எல்லாம் நிறைவாகும்படியாக ஜெபிக்கிறேன். சரீரத்தில் நல்ல சுகம் இருக்கட்டும், ஆரோக்கியம் இருக்கட்டும். பொருளாதாரத்துல சங்கீதம் 34:10 கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைவிடாதுன்னு சொன்ன வார்த்தையின்படி குறைவிடாதபடிக்கு இவர்களுடைய தரிசனம் பூமிக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தினால் இவர்கள் நிரப்பி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். ஒரு பிரயாணத்தினுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல சீட்டு கிடைக்கவும், சமாதானமாய் இவருடைய இடங்களில போய் சேரவும், அதுவரை உடைய சமாதான கர்த்தர் இவரோடு கூட இருந்து இவரை வழிநடத்தி பாதுகாப்பாய் சுகபத்திரமாய் கொண்டு சேர்க்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நம்மையும் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், உங்க பழைய பேர் செந்தில்குமார், புது பேரு
சாம் டேவிட் ராஜ். பாஸ்டர் சாம் டேவிட், நீங்க கொடுத்த ஒரு சாட்சிக்காக நான் நன்றி செலுத்துறோம். உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துறோம். கடவுள் உங்களுடைய தரிசனத்துல நாங்க இணைந்து கொள்ள எங்களுக்கும் தேவன் தயவு செய்வாராக. நீங்க வாழ்ந்திருந்து சுகித்திருந்து உங்க தரிசனத்தினுடைய ஆயிரமான ஆத்துமாக்களை இந்த பகுதியில ஆதாயம் பண்ண தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. உங்களை நாங்களும் ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே செய்வாராக.